ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி புட்டிங். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில் 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காமல் காய்ச்ச போகிறோம். இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். ஊற வச்ச ஜவ்வரிசி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அளவே ஜவ்வரிசி நல்லா வேகுது. ஜவ்வரிசி 4 மணி நேரம் ஊற வச்சதுனால ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே கரெக்டாக வெந்துடும். அது பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சாத பால் காய வைக்கிறதுக்காக எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதில் 1/2 கப்பு பால் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இது பச்சை பால் தான், காய்ச்சாத பால். இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கட்டி இல்லாமல் ஒரே மாதிரி கலந்துக்கோங்க ஈவனாக. இது கஸ்டர்ட் பவுடரில் வெனிலா ஃப்ளேவரு, அதுதான் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்குல அந்த பாலில் நம்ம இதை சேர்க்க போகிறோம். ஜவ்வரிசியோட ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த பாலை சேர்க்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹைலேயும் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமாகவும் வைக்க வேணாம். இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. நம்ம தண்ணி சேர்க்காதனால பால் அப்படியே நல்லா சுற்றி ஆடையாக படிஞ்சிருக்கு பாருங்கள். இவ்வளோ கெட்டியாகுது பாருங்கள். நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாகும். அது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த ஆடைகள்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒன்று சேர அப்படியே கிளறிட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஜீனி. மெஷர்மெண்ட் உங்கள் அளவுக்கு தக்கன கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதிலோட 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டு ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதனால இதில் நாங்கள் 5 ஸ்பூன் சேர்க்குறோம். ஏலக்காய் போட்டு சுகர் கிரைண்ட் பண்ணி வச்ச சுகர் பவுடரையும் ஒன்றா சேர்த்தாச்சு. ரெண்டு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு. ஜவ்வரிசி அளவு சொல்லலை, அதுக்கு தான் இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம். நல்லா கெட்டியாகிக்கிட்டே வருது. ஓரத்தில் படிஞ்ச ஆடைகள் எல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டே இருங்க. அந்த கரண்டியை வச்சு இது பண்ணி அந்த பாலோடு அப்படியே சேர்த்து விடுங்க. ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இந்தளவு நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு குட்டி கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு பிளாக் கிரேப்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதை அதில் போட்டு லைட்டாக இது பண்ணிக்கோங்க, பொரிய விட்டு எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஜவ்வரிசி புட்டிங் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாம்பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கோம், தோல் சீவிட்டு. அதை அப்படியே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி அந்த புட்டிங் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை நம்ம இப்போ இந்த மேங்கோ மேலே ஊற்ற போகிறோம். நீங்கள் சூடாகவே ஊற்றலாம், அதனால ஒன்றுமே இல்லை. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெய்யில் ரோஸ்ட் பண்ண இந்த பிளாக் கிரேப்ஸை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும். அந்த லைட் சாண்டில் அந்த ஜவ்வரிசி இதுக்கும் புட்டிங்க்கும் மேலே அந்த பிளாக் கிரேப்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க. தான் நம்ம டுட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நீங்கள் நட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நட்ஸ் பாதாமும் பிஸ்தாவும் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க.
நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். அவ்வளோ ஃபைனலாக நம்மளோட ஜவ்வரிசி புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பால், ஜவ்வரிசி, ஜீனி இந்த 3 தான் நம்ம சேர்க்குற அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் அதுதான் சேர்க்க போகிறது. நீங்கள் வந்து ஜவ்வரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுட்டா போதும். இது சிம்பிளாக செஞ்சிடலாம். ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்ட் பண்ணியும் குடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் சம்மர் டைமில் அப்படி குடிக்கிறதுக்கு. இதே அரிசியை வச்சு வெறுமனே பாயாசம் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.